السلام عليكم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பில் நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மிகப்பெரிய கொள்கை பிடிப்பும் பாசமும் வைத்திருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அதுபோன்று ஒரு சம்பவம் தான், வரலாற்று நிகழ்வு தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடந்த நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக காபாவிற்கு செல்லும் பொழுது அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் தடுக்கப்படுகின்றார்கள். அந்த இடத்திலே காஃபிர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்துடைய நிபந்தனைகள் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது முழுக்க அது முஸ்லிம்களுக்கு எதிரானதை போன்று இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, கட்டளைப்படி தான் அந்த ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. மனித அறிவு பிரகாரம் அவர்கள் செய்யலை, சுய விருப்பப்படி செய்யவில்லை. அப்போ அந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு நிகழ்வுகள், இந்த ஆண்டு என்ன செய்யக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த ஆண்டு உம்ராவிற்கு வரும் பொழுது எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரக்கூடாது, அதுபோன்று மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிற்கு வந்துவிட்டால் அவர்களை எங்களிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், திருப்பி அனுப்ப மாட்டோம். இது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வஹீயின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் எல்லா நிபந்தனைகளுக்கும் என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறாங்க. எந்த அளவிற்கு என்றால் அந்த ஒப்பந்தத்தை எழுதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசகம் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன், அர் ரஹீம் நிகரிலா அன்பாளன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு வாசகம் சொல்லும் பொழுது மக்கா காஃபிர்கள் வந்து அல்லாஹ்வே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. திருமறை குர்ஆன் தான் அல்லாஹ்விற்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கின்ற அந்த பெயர்களை சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வை அர் ரஹ்மான் என்றும் அர் ரஹீம் என்றும் அறிமுகப்படுத்தினார்கள், சொல்லி தந்தார்கள். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை அப்படி குறிப்பிட மாட்டார்கள். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும்போது அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்காக வந்த சுஹைல் இப்னு அம்ர் என்பவர், ரஹ்மான் ரஹீம்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் முன்னாடி வழக்கப்படி எழுதி கொண்டிருந்த பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படித்தான் எழுத வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அப்துல்லாவுடைய மகன் முகமது அவர்கள் எழுதக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் அவர் மறுக்கிறார். உங்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எதுக்கு இந்த ஒப்பந்தத்தை போட போகிறோம், எதற்காக நாங்கள் உங்களை தடுக்க போகின்றோம், நீங்கள் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான், அப்படி தான் எழுதணுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அதை எழுதுகிறாங்க. அப்போ அந்த அல்லாஹ்வின் தூதருங்கிற வாசகத்தை அழிக்க சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, அழிக்க முடியாமல் என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் அப்படிங்கிற அந்த இடம் எங்கே வருதுன்னு கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது, எந்த வார்த்தைன்னு கேட்டு ரசூலுல்லாஹ்வை என்ன செஞ்சிடறாங்க, அழிச்சிடுறாங்க.
இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்பது. அப்போ அந்த ஒப்பந்தத்தை எழுதி கொண்டே வரும் பொழுது அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்தால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கையெழுத்து சில போடலை. அப்போ யார் மக்கா காஃபிர்கள் சார்பாக ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறாங்களோ அந்த சுஹைல் இப்னு அம்ர் அப்படிங்கிற என்பவர், அவருடைய மகன் அபூ ஜந்தல் என்பவர் செய்கிறாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காஃபிர்களால் பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரை எப்பொழுதும் சங்கிலியை போட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கெட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்யறாங்க சொன்னோம்னா, மக்காவினுடைய ஒரு பின்புறம் கீழ்ப்பகுதி வழியாக தப்பித்து அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள்ட்ட வர்றாரு, கைகளில் எல்லாம் விலங்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மாட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கோலத்தில் என்ன செய்யறாரு, வர்றாரு. வந்தவுடனே சுஹைல் அவர் தான் காஃபிர்கள் சார்பாக ஒப்பந்தத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஹாதா யா முஹம்மத் அவ்வளுமா காலிக அலேஹி அந்த அருத்தகு இலைய, நாங்கள் முதலாக உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்கிறோம், நீங்கள் முதலாவதாக இவர் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னாலும் நக்லில் கிதாப பாது, இன்னும் நாம் ஒப்பந்தத்தை எழுதியே முடிக்கலையே, ஒப்பந்தத்தை எழுதி 2 பேரும் கையெழுத்து போட்ட பிறகு உள்ள விஷயமா இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம், நாம் இன்னும் ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபவல்லாஹி இது லம் உசாலிஹக அலா ஷையின் அபதா, அப்படி என்றால் அல்லாஹ் சத்தியமாக என்ன நான் செய்ய மாட்டேன், எந்த ஒப்பந்தத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் அடம் பிடிக்கின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஅஜிஸுஹுலி, இந்த அபூ ஜந்தல் வந்திருக்கிறார், அவருடைய மகன் தான் அபூ ஜந்தல், இவரை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவருடைய அந்த தோற்றத்தை எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப காயப்பட்டு அடிதடிகளுக்கு உள்ளாகி விலங்குகள் எல்லாம் பூட்டப்பட்டு அவர் தப்பிச்சு வந்திருக்கிறார். அப்போ இவரை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டு கொடுங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய முடியாது, இவரை உமக்காக விட்டு கொடுக்க முடியாது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறாங்க, போராடி பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய முடியாது, விட்டு தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை செய்தியின் அடிப்படையில் ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க. அப்போ இதில் விட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒப்பந்தம் நடக்காது போல இருக்குது. உடனே நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பல் கது அஜஸ்னாஹு லக, அப்படி என்றால் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், இவரை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அபூ ஜந்தல் சொல்கிறாரு, ஐ மாஷரல் முஸ்லிமீன் அருத்த அலைய இலல் முஷ்ரிகின் வகது ஜிவித்து முஸ்லிமன் அல்லா தரவுன மாக்கது லகீத்தும், முஸ்லீம்களே நீங்கள் என்ன முஷ்ரிகின்கள்கிட்ட திருப்பி அனுப்ப போகிறீங்களா, நான் பட்ட கஷ்டங்கள் நான் எந்த நிலையில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அபூ ஜந்தல் கேட்குறாரு, ஏன்னா அவ்வளோ பெரிய வேதனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் காஃபிர்களால் அவர் செய்யப்பட்டிருக்காரு, உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அப்போ உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்களே, அவர் அது கட்டுப்படாமல் தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுபோல் தனி சம்பவம் அபூ ஜந்தல். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, அவரை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதை என்ன செய்ய முடியலை, தாங்கி கொள்ள முடியலை. நேரம் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அந்த நபியுல்லாஹி ஹக்கன், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபி தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அதாவது அந்த வேதனை எந்த அளவுக்கு கஷ்டம், இந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு அடிபட்டு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவருக்கு அந்த காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் செய்கிறாங்களே அப்படிங்கிற வேதனை தாங்க முடியாமல் கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபி தானே அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க, பலா, ஆமாம் நான் அல்லாஹ்வுடைய நபி தான் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து உமர் கேட்குறாங்க, அலஸ்னா அதல் ஹக்கி அதுவும் அதல் பாத்தில், நாம் சத்தியத்திலும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் தானே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பலா, ஆமாம் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், எதிரிகள் அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அப்போ உமர் கேட்குறாங்க, ஃபலிம நோட்டி தனியத்தை ஃபி தீனினா, எதற்கு நாம் நம்முடைய மார்க்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இழிவை நாம் சந்திக்க வேண்டும், எதற்கான இவ்வளவு நாம் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க.
அப்போ நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த பதில் அற்புதமான பதில். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல, அவங்களுடைய அந்த கோப தாபத்தில், அவங்களுடைய அந்த கவலையில் அவங்க என்ன செய்யல, அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், வலஸ்து அஸீஹி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். நான் இந்த ஒப்பந்தம் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுய விருப்பப்படி செய்யக்கூடிய ஒப்பந்தம் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்விற்கு என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன். வஹுவ நாசிரி, அவன்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். இந்த ஒப்பந்தத்துடைய நிபந்தனைகளை பார்க்கும்போது மாற்றமாக தெரியுது. அல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு உதவி செய்வான். நான் அல்லாஹ்க்கு என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உமர் கேட்குறாங்க, அவலைஸ குந்த துஹத்திஸுனா அன்னாஸ நஅத்தில் பைத்த ஃபனதூஃபு பிஹி, நாம் கஅபாவை வெற்றி கொள்வோம், கஅபாவிற்கு வருவோம், கஅபாவை தவாப் செய்வோம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யலையா அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலா, ஆமாம், ஃபக்பர்துக அன்னா நஅத்திஹில் ஆம், ஆனால் நான் முன்னறிவிப்பு செய்தேன், நாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக கஅபாவை வெற்றி கொள்வோம், கஅபாவை நம்ம தவாப் செய்வோம். ஆனால் இந்த ஆண்டு நான் என்ன செய்ய சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே சொல்லிட்டாங்க, இந்த கஅபா என்பது நம்மால் என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க. ஆனால் இந்த உதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நான் சொன்னேன்னா, அப்போ இந்த வருடம் என்று நான் செய்யவில்லை, சொல்லவில்லை அப்படின்னு செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, லா கால ஃப இன்னக ஆத்திஹி வ முதவ்விஃபுன் பிஹி, கண்டிப்பாக நீ கஅபாவிற்கு வருவாய், கஅபாவில் என்ன செய்வாய், தவாப் செய்வாய், அது நடக்கத்தான் போகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யாது, கிடையாது. அவங்க இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, நேராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை சொன்னாங்களோ அதே பதிலை கடுகளை கூட மாறாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் 2 பேரும் பக்கத்தில் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ நேராக என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, யா அபா பக்கர் அலைஸ ஹாதா நபி அல்லாஹ் ஹக்கா, இவங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதராக இல்லையா? அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, பலா, ஆமாம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான். அலஸ்னா அதில் ஹக்கி வஅதுவுனா அதில் பாத்தில், நாம சத்தியத்திலையும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் இல்லையா? பலா, நாம சத்தியத்தில் தான் இருக்கிறோம், அவங்க அசத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. எதற்காக நாம் இவ்வளவு இறங்கி சென்று இழிவை சுமக்க வேண்டும்? அப்போ நபி அந்த அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, ஐயுஹ ரஜுல், மனிதரே, இன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், வலைஸ யஸீ ரப்பஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். வஹுவ நாசிருஹு, அல்லாஹ் தான் அத்தூதருக்கு உதவி செய்யக்கூடியவன். ஃபஸ்தம்சிக் பிகர்ஸிஹி, அவருடைய அந்த கடிவாளத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். எப்படி ஒட்டகத்தில் குதிரையில் போகிறவங்க அந்த குதிரையுடைய கடிவாளத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டு செல்வாங்களோ, அந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடிவாளத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். ஃபவல்லாஹி இன்னஹு அலல் ஹக், அல்லாஹ்வே சத்தியமாக அவர்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள். இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகப்படியாக சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அவங்க கேட்குறாங்க, அலைஸ கான யுஹத்திஸுனா அன்னா சனத்தில் பைத் வ நதூஃபு பிஹி, நாம கஅபாவிற்கு வருவோம், கஅபாவில் தவாப் செய்வோம், நமக்கு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, ஆமாம், அறிவித்தார்கள். இந்த வருடம் என்று சொன்னார்களா? கஅபாவிற்கு வருவோம், வெற்றி கொள்வோம், தவாப் செய்வோம் என்று சொன்னார்கள். இந்த ஆண்டுதான் அது நடக்கும் என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. கண்டிப்பாக நாம் என்ன செய்வோம், கஅபாவிற்கு வருவோம், கஅபாவை தவாப் செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு என்ன செய்யாது, பொய்யாகாது அப்படின்னு செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்ச காலத்திலேயே அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை முஸ்லிம்களுக்கு வெற்றிகரமான உடன்படிக்கையாக, மக்கா காஃபிர்களே அந்த ஒப்பந்தத்தை முடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்து விடுகின்றான், முஸ்லிம்களுக்கு அதை வெற்றியாக மாற்றி விடுகின்றான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இவ்வாறு நடந்து கொண்டதற்காக நிறைய நல்லறங்கள் செஞ்சாங்க. அந்த ஹதீஸ் புகாரில 2732வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் சொல்றாங்க, ஃபஅமில்து லிதாலிக அமாலன், நான் இவ்வாறு நடந்து கொண்டதற்காக நிறைய நல்லறங்களை செஞ்சு அல்லாஹ்ட்ட என்ன செய்தேன், பாவ மன்னிப்பு தேடினேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க.
ஆனால் அவங்களுடைய எண்ணம் வந்து தவறான எண்ணம் கிடையாது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எவ்வளவு நுணுக்கமாக நுண்ணறிவோடு இறையச்சத்தோடு நடந்து கொண்டார்களோ அவங்க அளவுக்கு யாராவது வர முடியல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால செய்ய முடியல, வர முடியல. ஆனால் மற்றவர்களை விட அவங்க உயர்ந்தவங்க தான். அபூபக்கர் சித்திக் அளவிற்கு வர முடியாவிட்டாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடுத்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் மற்ற நபி தோழர்களை விட அவங்க எப்படிப்பட்டவர்கள்? சிறப்பிற்குரியவர்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு இழிவை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலை, இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இஸ்லாம் ஜெயிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். என்றாலும் அந்த மனநிலை இறை தூதர் அவங்க ஒன்று செய்யும் பொழுது வஹீயின் அடிப்படையில் செய்கிறார்கள், அதில் சில நுட்பங்கள் இருக்கும், அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் என்ற கோணத்தை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, சிந்திக்க மறந்துடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் அதற்காக அல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி நிறைய நல்லறங்களை செய்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு வந்து மிகவும் கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதராக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதில் முதலாவது ஒரு சான்று நம்ம பார்க்குறோம். புகாரில் வந்து 4642வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு உமர் அவர்கள் ஆட்சி தலைவராக வந்த பிறகு தன்னுடைய மஷோரா ஆலோசனை சபையில் வந்து அதிகமாக குர்ஆனுடைய ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த சபையில் வைத்துக் கொள்வார்கள். அவங்க சின்ன வயசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய சஹாபாக்கள் இருப்பாங்க, பழுத்த பழங்கள், மார்க்கத்துக்காண்டி உயிரை கொடுத்த, பல்வேறு துன்பங்களை அனுபவித்த தியாகிகள் இருக்கக்கூடிய சபையில் வந்து சஹாபாக்களாக இல்லாத ஆனால் குர்ஆனில் நல்ல அறிவு என்ன செய்யும், அவங்களுக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்கும். அந்த மாதிரி மக்கள் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்கள அனைவரையும் என்ன செய்வாங்க, தன்னுடைய சபையில் வந்து வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நுபுவத்துல் ஹிலாஃபத்தி ஸலாஸுன ஷஹரா, நபித்துவத்தினுடைய ஆட்சி என்பது 30 ஆண்டுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டுகள் நபித்துவத்தினுடைய ஆட்சி என்ன செஞ்சாங்க, செய்து காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் 4 மாதம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள், அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட என்ன செஞ்சது, அந்த 30 ஆண்டுகள் என்ன செஞ்சது, நிறைவுக்கு வந்தது. அப்போ அவங்களுடைய ஆட்சி என்பது நபித்துவத்தினுடைய ஒரு ஆட்சி. நபித்துவம் எப்படி ஒரு ஆட்சியை உண்டாக்கி நீதி நேர்மை நியாயமாக இருந்ததோ அதுபோல் நபித்துவத்தினுடைய ஆட்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தன்னுடைய அந்த அதிகாரத்தை வந்து நாடியவங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நபித்துவத்தினுடைய ஒரு ஆட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆட்சியை கொண்டு போனாங்களோ அது போன்ற ஒரு ஆட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஈக்குவலாக வராவிட்டாலும் நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிவிப்பு பிரகாரம் செய்வாங்க, சிறந்த ஆட்சியை வழங்குவார்கள் என்பது அந்த முன்னறிவிப்பில் இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தன்னுடைய சபையில் அவங்க ஹுர் இப்னு கைஸ் என்பவரை வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சபையில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து குரானிய அறிவு குரானுடைய ஞானம் நல்ல பெற்ற ஒரு மனிதர், குரானை ஃபுல்லாக மனப்பாடம் செய்த ஒரு நல்ல மனிதர். அப்போ அந்த ஹுர் இப்னு கைஸ் என்பவருக்கு சொந்தக்காரர் ஒரு ஆள் யாருன்னு சொன்னோம்னா உயைனா அப்படிங்கிறவர், அவருடைய சகோதரர் மகன், அதாவது அண்ணன் பையன் அல்லது தம்பி மகன். அவர் என்ன செய்கிறாரு, உயைனா என்பவர் இந்த ஹுர் இப்னு கைஸ்ட வந்து நீங்கள் உமருடைய சபையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, அவரை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்கிறாருன்னா ஹுர் இப்னு கைஸ் என்ன செய்கிறாங்கன்னா உமர் அவங்கள சந்தித்து, இப்படி எங்கள் அண்ணன் பையன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, அவருக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, நீங்கள் வந்து அவருக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிடறாங்க, அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ இவர் போய் நேராக உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் எல்லாருமே அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மனுஷன் போய் என்ன செய்கிறாருன்னா, இப்னுல் ஹத்தாபுடைய மகனே, ஃபவல்லாஹி மா துஅதீனல் ஜஸல், அல்லாஹ் சத்தியமாக நீ எங்களுக்கு வாதி வழங்குவது கிடையாது, வலா தஹுக்குமு பைனனா பில் அத்ல், எங்களுக்கு மத்தியில் நேர்மையாக நீதியாக தீர்ப்பளிப்பது கிடையாது அப்படின்னு செய்கிறாரு. அவர் பாட்டுக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார்.
எந்த அளவிற்கு என்றால் உமர் ரலியல்லாஹுடைய கோபம் அப்படியே கொப்பளித்து அவர் ஏதாவது செய்து விடுவாரோ என்கிற அளவிற்கு அந்த மனுஷன் சிலர் பேசுகிறார். அப்போ இந்த நிலையை பார்த்தவுடனே அந்த ஹுர் இப்னு கைஸ், அவர் நல்ல குரானிய ஞானம் பெற்ற ஒரு நல்ல மனிதர், அவர் சொல்கிறார், அமீர் அல் மோமினின் இன்னல்லாஹ் தஆலா காலலி நபியிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சொன்ன வசனத்தை நீங்கள் செவியேற்றீர்களா? ஹுதில் அஃபு, இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்ற அறிவில்லாதவர்களை தொடர்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி ஆளுக்க கண்ணியமாக பேச தெரியாது, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் மனிதர்கள் இருப்பாங்க. அது அவங்க வளர்ந்த சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது கண்ணியம் மிக்கவர்களோடு அவங்க பழகாமல் இருக்கிறது ஒரு காரணமாக என்ன செய்யலாம், இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். அப்போ அல்லாஹ் அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கும்னு அல்லாஹ் சொல்லும்போது ஹுதில் அஃப்வ, மன்னிக்கும் தன்மையை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு சரியான பக்குவம் இல்லாமல் நடக்கிறாங்களா, எந்தெந்த மாதிரி பேசுகிறான்னு பார்க்கக்கூடாது, மன்னிக்கும் தன்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃப், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், புத்தி இல்லாதவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். ஒரு ஆள் ரொம்ப முட்டாள்தனமாக நடக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்கள நம்ம நாசுக்காக புறந்தள்ளிட்டு போகிறது தான் மார்க்கத்துடைய அடிப்படை. அப்போ நபிகள் நாயத்துக்கு அப்படி அல்லாஹ் சொல்ல குர்ஆனுடைய வசனம். அப்போ இந்த வசனத்தை ஓதி காட்டி வ இன்ன ஹாதா மினல் ஜாஹிலீன், இவர் ஒரு ஜாஹில், இவருக்கு எப்படி நடக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னு சொன்னவொன்னே அந்த ஹுர் இப்னு கைஸ் சொல்றாரு, ஃபவல்லாஹி மா ஜாவஸஹா உமர் ஹீன தலாஹா அலைஹி, இந்த வசனத்தை அவருக்கு அந்த ஹுர் இப்னு கைஸ் ஓதி காட்டியவுடன் அதை அவர் கடக்கவில்லை, அப்படியே என்ன செஞ்சாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே உட்கார்ந்துட்டாங்க. அப்போ தான் அந்த ஹுர் இப்னு கைஸ் சொல்றாரு, வகான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வேதம் என்று வந்துவிட்டால் அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக உமர் என்ன செய்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படிங்கிற இந்த சம்பவத்தை நாம் புகாரியில் 4642வது செய்தியாக பார்க்குறோம். சஹாபாக்கள் அவங்க ஏன் உயிரோடு வாழும்போதே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள் என்பதற்குரிய அற்புதமான முன்மாதிரி சம்பவம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அதற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய தன்மை என்ன செஞ்சது, நபி தோழர்கள்ட்ட இருந்துச்சு. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக செஞ்சாங்க, இருந்தாங்க. அதே போன்று அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான, அதாவது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஹிலாஃபத்து நுபுவா, நபித்துவத்தினுடைய அந்த ஆட்சி எப்படி இருக்குமோ அது போன்ற ஆட்சி 30 ஆண்டுக்கு தொடர்ந்து சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்சி தான் அவங்களுடைய ஆட்சி என்பதற்கு பல சான்றுகள். அதில் ஒரு சான்று நாம் பார்க்குறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி ஃபலாயிலு சஹாபா அப்படிங்கிற நூலில் என்ன செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தார், அவர் பேர் அஸ்லம். அந்த அஸ்லம் என்பவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி விடுதலை பண்ணிடுறாங்க. அவங்க உமரோடு தான் எப்போதுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அந்தரங்க காரியதர்சி மாதிரி, ஒரு பிஏ மாதிரி. அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே போனாலும் இந்த அஸ்லம் அவங்க என்ன செய்வாங்க, கூட போவாங்க. அப்போ அந்த அஸ்லம் என்பவர் என்ன செய்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மதீனாவில் வைக்கிம் அப்படின்னு ஒரு கோட்டை, ஒரு பகுதி இருக்குது. அந்த கோட்டைக்கு பக்கத்தில் கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதி. இதை பற்றி வரலாற்றை சொல்லும்போது மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் அந்த பகுதி என்ன செஞ்சிருக்குது, அமைந்திருக்குது. அப்போ அந்த பகுதிக்கு நாங்கள் உமரோட சொன்னோம். உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்களுடைய நிலைமை என்ன செய்வாங்க, அவங்க அடிக்கடி போய் நோட்டம் விடுவாங்க. நோட்டம் விடும்போது அந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க உள்ள பகுதி கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ அங்கே சிரார் அப்படின்னு ஒரு பகுதி, அது மிகப்பெரிய பகுதி. அதில் ஒரு பகுதினா சிரார் அப்படின்னு ஒரு பகுதி. அங்கே ஒரு தீயை பார்க்குறாங்க. கடுமையான குளிர்காலம், இரவு நேரம் அந்த சிராருங்கிற பகுதியில் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உமர் தன்னுடைய அடிமை அஸ்லம் சொல்கிறாரு, யா அஸ்லம், இன்னில் அரா ஹாகுனா ரக்பன், நாங்கள் ஒரு வாகன கூட்டம் மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. கஸ்ஸர பிஹுமுல் லைலு வல் பர்து, அவர்களுக்கு இரவும் குளிரும் பயங்கரமான நெருக்கடியை ஏற்படுத்திக்க மாதிரி தெரியுது, நாம் அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு செய்கிறாங்க. போகிறாங்க. இன்தலிக் பினா, நீங்கள் நம்மளை அழைச்சிட்டு போங்க, ஒரு ஒட்டக வண்டியில் போயிருப்பாங்க போடுறது, நீங்கள் அங்கே கொண்டு செல்லுன்னு சொன்னோன்னே
அஸ்லம் நினைச்சாரு வண்டி அங்கே விடுறாரு, வாகனத்தை அங்கே விடுறாரு. விட்டவுடனே வேகமாக விரைந்து நினைச்சாங்க. அங்கே போனவுடனே அங்கே ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்தில் அடுப்பில் வந்து தீ எரியுது. அந்த அம்மாவை சுற்றிலும் குழந்தைகள், அந்த பெண்ணுடைய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் அவங்க இருக்கிறாங்க. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வந்து இருக்குது. தீயில வந்து ஒரு பாத்திரம், ஒரு அடுப்புக்கு மேலே, அடுப்பில் தீ எரியுது, அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரம் இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சப்தமிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் கேட்குறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னோடனே யா அஸ்ஹாப லவ்இ, அவங்க நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அஸ்ஹாபன் நார் அப்படின்னு சொன்னோம்னா நரகவாசிகளுக்குலாம் குரானில் என்ன வார்த்தை வருது, அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள்னு வருது. அப்போ நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அஸ்ஹாபுன் நார் அப்படின்னு சொன்னால் நரகவாசிகளை குறிக்கும். அப்படி அந்த மாதிரி வந்துடுங்கிறதுக்காண்டி உமர் சொல்கிறாங்க யா அஸ்ஹாபுல் லவ்இ, வெளிச்சத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே. அந்த அஸ்லம் சொல்கிறாரு அஸ்ஹாபுன் நார், நெருப்புக்கு அருகில் இருப்பவர்களே சொல்ல உமர் வெறுத்தாங்க. ஏன்னா அஸ்ஹாபுன் நாருங்கிறது யாரை குறிக்கும், நரகவாசிகளை குறிக்கும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க யா அஸ்ஹாபுல் லவ்இ, வெளிச்சத்திற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களே. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னவுடனே அந்த அம்மா வலைக்கஸ்ஸலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ உமர் கேட்குறாங்க அதுனும் நான் உங்கள் பக்கத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க உதுனு பி ஹைர் அவுதா, உங்களிடம் நல்ல ஒரு விஷயம் இருந்தால் பக்கத்தில் வாங்க, சும்மா வந்துட்டு வெறுங்கையோடு போகிறதா இருந்தால் என்ன செய்யாதீங்க, பக்கத்தில் வராதிங்க அப்படின்னவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் மா பாலுக்கும், உங்களுடைய நிலை என்ன, ஏன் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, கடுமையான குளிர் நேரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, பிள்ளைங்கள்லாம் கடுமையாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க கஸ்ஸரபினல் லைலு வல்பர்து, எங்களுக்கு வந்து கடுமையான குளிரும் இந்த இரவும் பயங்கரமான கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னவுடனே உமர் கேட்குறாங்க ஃபமா பாவுலாயில் சபியத்தியத்தல் ஆகும், இந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் ரொம்ப சப்தமிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, ஏன் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அல்ஜூ அமீர் உமர்னு அவங்களுக்கு தெரியாது, பசி தான் காரணம், பசியில் என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவுடனே ஃபையு ஷையின் ஃபி ஹாதில் கதிர், இந்த பானையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பானை மா உஸ்கி துகும் பிஹி ஹத்தா எனாம், அந்த பானையில் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அவங்க தூங்குற வரைக்கும் நான் செய்வேன், அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காண்டி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு நான் சொல்லுவேன், ஆனால் அந்த பானையில் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க வல்லாஹு பைனனா வ பைன உமர், எங்களுக்கும் உமருக்கும் மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா உமரை வந்து அவங்க கண்டிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் உமர் என்ன செய்யாது அம்மாவுக்கு தெரியாது. அப்போ உமர் கேட்குறாங்க ஐ ரஹிமிக்குல்லா, அல்லா ரஹிமக்குல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், வமா யுதிரி உமரபிக்கும், உங்களை பற்றி உமருக்கு யார் போய் சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா சேர்த்த வல்லா உமர் அம்ரனா, எங்களுடைய குடிமக்கள் விஷயத்துக்கு உமர் பொறுப்பேற்று கொண்டு சும்மெல்லாம் எஃபல் அண்ணா, ஆனால் எங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு, அலட்சியப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த காட்சியை வந்து அஸ்லம் பார்க்குறாரு, உமருடைய அடிமை, அவர் தான் அந்த சம்பவத்தை சொல்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க அஸ்லமை நோக்கி வர்றாங்க. இன்தலிக் பிணம், வாகனத்தை எடுப்பான்னு சொன்னோடனே வேகமாக நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய பைத்துல் மாலுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல திரகாத்திரமான மனிதனால் எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மூட்டையில் என்ன செய்கிறாங்க, மாவை எடுத்து வைக்கிறாங்க. அதே போன்று ஃபஹரஜ இதுலம் மின் தகீக், அவங்க வந்து ஒரு மூட்டை நிறைய ஒரு மனிதன், திரகாத்திரமான மனிதன் தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு மாவையும் வ கப்பத்தம் மின் ஷஹம், அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொழுப்பை கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பைத்துல் மாலை சேகரித்து வச்சுருக்கிறாங்க. நல்ல கனமான ஒரு கொழுப்பை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை அது இருக்குது போடு. அப்போ நல்ல ஒரு கனமான ஒரு கொழுப்பு துண்டையும் எடுத்துக்கொண்டு இஹ்மில்ஹு அலைய, அந்த அஸ்லம் சொல்கிறாங்க, அஸ்லம் இதை என் மேலே தூக்கி வைங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு ஆனால் அஹ்மில்ஹு அன்க, நான் உங்களுக்காண்டி சுமந்து கொண்டு வர்றேன் அமீருல் மோமினின் அவர்களே அப்படின்னு சொன்னவொடனே அவங்க சொல்கிறாங்க அந்த தஹ்மிலு அன்னி விசிறி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய பாவத்தை நீ சுமந்து கொள்வாயா, லா உம்மலக், நம்ம ஊரில் சொல்லுவோம்ல பைத்தியக்காரன்னு சொல்லி, அந்த மாதிரி அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை, அதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது. லா உம்மலக்னா நேரடி அர்த்தம் என்ன,
உன நீ தாயற்று போவாயாகன்னு அர்த்தம். அதை வந்து அந்த அர்த்தத்தில் சொல்கிறதே கிடையாது. நாம் எப்படி நம்ம ஊரில் ஐ தருவான்னு சொல்கிறோம். ஐ தருவான்னு என்ன அர்த்தம்? ஹயாத்து அத்து போயிடுவான்னு அர்த்தம். ஹயாத்து அத்து போயிடுவான்னா செத்து போன அர்த்தம். சும்மா கேள்வி ஐ தருவான் வர்றான்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா உம்மலக். ஏண்டா நாளைக்கு மறுமை நாளில் என் பாவத்தை நீ வந்து சுமக்க போகிறாயா, என் முதுகில் தூக்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த அவர் என்ன செய்கிறாரு, அமீர் மோமின் சொன்னவொன்னே மறுக்க முடியலை. அதை உமர் என்ன செய்யறாங்க, தூக்கி வச்சவொடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை சுமந்து கொண்டே வர்றாங்க. இவர் என்ன செய்ய, அஸ்லம் என்ன செய்கிறாரு, அந்த உமரோட வர்றாங்க. அந்த பெண்மணிகிட்ட வந்தவுடனே அவங்க சொல்கிறாங்க, வேகமாக வர்றாங்க. வந்து அந்த மூட்டை என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மூட்டையிலேருந்து மாவை எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அந்த அம்மா வந்து அந்த மாவை கொஞ்சம் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே என்ன செய்கிறாங்க, வான ஹர்ரி குலைக்கி, நானே அடுப்பை மூட்டி உனக்கு என்ன செய்கிறேன், இந்த மாவை வந்து உணவாக தயார் பண்ணி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஜாயில என்ஃபுஹு தஹ்தல் கிதுர், அந்த பானைக்கு கீழே என்ன செய்கிறாங்க, தீயை அவங்க நல்லா பற்ற வைக்கிறாங்க. சும்மா அன்சலகா, பிறகு அந்த மாவை என்ன செய்கிறாங்க உள்ளே கொட்டுறாங்க. நல்லா கொட்டி அந்த கொழுப்பையும் சேர்த்து அவங்களுடைய உணவு, ஒரு சிறப்பான உணவு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தயார் பண்ணுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமையல் கலை தெரிந்த ஒரு மனிதராகவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்கங்கிறது நமக்கு இதன் மூலம் தெரிய வருது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அபுகினி ஷையன், ஏதாவது ஒரு பாத்திரத்தை கொண்டு வாமாங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தவுடனே அந்த உணவு என்ன செய்கிறாங்க, அந்த பாத்திரத்தில் அப்படியே கொட்டுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அத்திமீஹிம், நீ வந்து இந்த சாப்பாட்டை வந்து பிள்ளைகளுக்கு நீ போட்டு நான் என்ன செய்கின்றேன், வான ஓ சத்தி உலகம், அந்த சாப்பாட்டை வந்து பாத்திரத்தில் ஊற்றினா ஒரு பாயாசம் மாதிரி வச்சுக்கிடுங்களேன், அதை நான் என்ன செய்கிறேன், பெரிய பெரிய பாத்திரங்களில் ஊற்றி நான் ஆற வைக்கிறேன், நீ பிள்ளைங்களுக்கு என்ன செய், அதை வந்து ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. ஃபலம் யஸல் ஹத்தா ஷபியூ, அவங்க வயிறு நிரம்புற வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அதை ஆற வச்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுறாங்க. மிச்சம் சாப்பாடு இருக்குது, அது அம்மாட்டே கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எழுந்து வர்றாங்க. எழுந்து வந்தவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஜஸாக் அல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், நல்லருள் புரிவானாக. குந்த அவுலாபி ஹாதல் அம்ரி மின் அமீர் மோமினின், இந்த விஷயத்தில் வந்து அமீருல் மோமினின் உமரை விட நீங்கள் தான் ரொம்ப நல்ல மனிதனாக, சிறந்த ஒரு மனிதனாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ உமர் சொல்கிறாங்க, கூலி ஹைரன் இதா ஜீத்தி அமீரில் மோமினின், நீங்கள் அமீருல் மோமினை சந்திக்கும் போது இந்த மனுஷனை பற்றி நல்ல விதமாக என்ன செய்யுங்க, என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இப்படி ஒரு ஆள் வந்து உதவி செஞ்சார் அப்படின்னு செய்யுங்க, நீங்கள் அமீருல் மோமினை சந்திக்கும் போது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன், அமீருல் மோமினை சந்திக்கும் போது இப்படி ஒரு மனிதர் எனக்கு உதவி செஞ்சார் அப்படி தான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, உமர் என்ன செய்கிறாங்க, எழுந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் அந்த அம்மா பார்க்க முடியாத இடத்துக்கு வந்தவுடனே தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி வாகனத்தை மண்டி போட வச்சு அந்த அம்மா இருக்கக்கூடிய திசையிலேயே பார்த்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த அஸ்லம் சொல்கிறாரு, நமக்கு வந்து இன்னலனா ஷஹ்னன் கைரஹாதா, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம கிளம்பி போகலாமா அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வார்த்தையுமே என்ன செய்யலை, பேசலை. தூரமாக இருந்து அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைங்க நல்ல வயிறு நிரம்பினவுடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் செய்கிறாங்க, குத்துச்சண்டை போடுறாங்க. குத்துச்சண்டை போட்டு அப்படியே சந்தோஷமாக அவங்க விளையாடி விட்டு நாமும் அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். ஹதவு, அப்படியே நிம்மதியாகி விடுகிறார்கள். அப்போ உமர் சொன்னாங்க, அஸ்லம் அவர்களே, இன்னல் ஜூவா அஸ்ஹரஹும், பசி என்பது அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது, அபுக்காகும் அவர்களை அழ வைத்தது. ஆனால் ஃபஹபப்து, நான் விரும்பினேன், அல்லாஹ் அன்சரிஃப ஹத்தா அராமா ராய்த்து, நான் இப்போ என்ன காட்சியை பார்க்கிறேனோ இந்த காட்சியை பார்த்து விட்டுத்தான் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று செய்தேன், விரும்பினேன் அப்படின்னு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் சரியான அறிவிப்பாளர் தொடரோட ஃபலாயிலு சஹாபா அப்படிங்கிற கிதாபில் 382வது செய்தி செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு, காந்தியடிகள் சொல்லுவாங்களா இல்லையா, உமருடைய ஆட்சியை போல் இந்தியாவில் ஏற்பட வேண்டும். அந்த ஆட்சி காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி கிடையாது, அற்பத்தனமான ஒரு ஏழை, கட்டை மட்டத்தில் உள்ள ஏழையை கூட கவலைப்பட வேண்டிய, அவர்கள் மீது கூட கருணை காட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக என்ன செஞ்சது இருந்தது. இன்னைக்கு நம்ம இந்தியா பொறுத்த வச்சுக்கிடுங்க, ஒரு நாளைக்கு மட்டுமே பல கோடிக்கணக்கான அநியாயங்கள், எந்த விதமான நீதியும் இல்லாமல் அநியாயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்கிறது 1-2,
கோடிக்கணக்கான தவறுகளுக்கு எந்த நீதியும் கிடையாதுல்ல. கட்சியெல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு வயசான அம்மா, ஒரு தெருவில் நாங்கள் இருக்கும்போது வயசான அம்மா என்ன செய்கிறாங்க, தென்னையில் வந்து கோதுமையை 2 கிலோ 3 கிலோ வாங்கி மாவாக திரிக்கிறதுக்காண்டி கோதுமையை வந்து என்ன செய்கிறாங்க, பழுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு மாட்டுக்காரன் வந்தால் மாடு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சது, அல்லது வாய் வச்சு 4-5 மாடு கோதுமையை அள்ளி தின்னுச்சு. ஒரு கொம்பு வச்சு தட்டு தெளிச்சு மொத்த கோதுமை என்ன செஞ்சிடுச்சு, தரையில் சிந்தி கிடக்குது. அவன் பாட்டுக்கு மாட்டுக்காரன் என்ன செஞ்சிட்டான், மாட்டை பற்றிட்டு போயிட்டான். அது வயசான அம்மா வந்து பார்க்குறாங்க, எல்லாம் கீழே கிடக்கு. இதுக்கு யார் என்ன தீர்ப்பு கொடுக்குறது? இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய நம்ம நாட்டை எடுத்துக்கிறேங்களேன், ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அவங்க யார்கிட்டையாவது போய் முறையிட முடியுதா? போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அவங்க உடனே நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக இன்றைக்கி காவல்துறையெல்லாம் இருக்குது. அது யார் இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே கோடிக்கணக்கான குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் தான் இன்றைக்கு நம்ம நாடுகளில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வெந்து புழுங்கக்கூடிய ஒரு ஆட்சி. இவங்களால் அந்த மாதிரி ஆட்சி ஒருபோதும் கொடுக்க முடியாது. என்ன நினைச்சாலும் அந்த செட்டப்பே இல்லையே. இஸ்லாமிய ஆட்சியினுடைய செட்டப் என்பது வேறு. அது முழுக்க மறுமை சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம், தான் வந்து கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. நல்லவர்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. அமீரிலிருந்து கீழ்மட்ட வரைக்கும் எல்லாமே நல்லவர்கள் செஞ்சிருப்பாங்க, நிறைந்திருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் தான் எல்லா விஷயத்துக்கும் நீதி கிடைக்கும். ஒரு சின்ன குற்றங்களுக்கு கூட நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி வந்து இஸ்லாம் அடிப்படையில் நல்ல மக்கள் ஆட்சி செய்யும் போது தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகள் என்ன செய்யுது. அவங்களுடைய ஆட்சியில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய ரொம்ப நெகிழ்வுரை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகளை நாம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லடியார்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவை பேணி வாழ்ந்தார்களோ அதுபோன்று நம்மையும் குர்ஆன் சுன்னாவை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.